நெஸ்ரிலின் மித்லாஜ் அப்படின்ற ஒரு பெண்மணி. அவங்க வந்து துபாயில் சொந்தமாகவே ஒரு 4-5 ஐடி நிறுவனங்கள் நடத்துகிறாங்க. இந்தியாவில் சில ஐடி நிறுவனங்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க. சில ஐடி நிறுவனங்களுக்கு வந்து ஆலோசகராக இருக்காங்க. அவங்க பெங்களூருக்கு வந்திருக்காங்க. வந்தபோது டாக்ஸி மற்றதெல்லாம் ஏன் பிடிக்கணும், ஒரு ஆட்டோவில் பயணம் பண்ணி பார்க்கலாமே ஏர்போர்ட்லேருந்து அப்படின்ட்டு ஒரு ஆட்டோவை வந்து புக் பண்ணியிருக்காங்க. புக் பண்ணவே இவங்களுடைய சில நேரம் வந்து லேடி டிரைவர் வருவாங்கள்ல, அது மாதிரி லேடி டிரைவர் காட்டினோடனே ஓகே, அந்த மார்க் ரேட்டிங் கொடுப்பாங்க. அதில் வந்து 5 ஸ்டார் 5 அவுட் ஆஃப் 5. அப்புறம் நல்ல சர்டிஃபிகேட், நல்ல ஒரு டிரைவர் வந்து அதிகமாக காசு கேட்க மாட்டாங்க. குட் பீப்புள், நீங்கள் சொன்ன இடத்துக்கு கரெக்டாக எடுத்து போய் விடுவாங்க. எந்தவித வெஹிக்கிளில் வந்து சாகசெல்லாம் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் லிஸ்ட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு சந்தோஷமாக ஆயிடுச்சு. இவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறமா வந்து நீங்கள் ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஊப்பர், ஓலா இங்கெல்லாம் நிறுத்தத்துக்கு வேறு ஒரு இடமா இருக்கும். அப்போ அவங்க ஃபோன் பண்ணி, மேடம் நான் வந்து இந்த ஊப்பர் ஓலா நிற்கிற இடத்துல நின்றுட்டு இருக்கேன், நீங்கள் உங்களால் வர முடியுமான்னா வரங்க அப்படின்ட்டு. அங்கே ஆட்டோ அலௌடு கிடையாது அப்படின்னா ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்ட்டு அவங்க ட்ராலியில் ஒரு சின்ன பையை வச்சு தள்ளின்னு போகிறாங்க. தள்ளின்னு போனோடனே அவங்க ஆட்டோ டிரைவரை யூனிஃபார்மோடு இருக்காங்க. அந்த லேடி ஒரு இளம் பெண் கூட சொல்லலாம். இவங்க ஏறிட்டாங்க. இவங்க இந்த மித்லேஜ் ஏறிட்டாங்க. ஏறிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து கன்னடம் தெரியாது, ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும். இங்கிலீஷில் சும்மா ஒரு பட்டல் இங்கிலீஷ் மாதிரி பேசுகிறாங்க. அந்த பெண் ஆட்டோ டிரைவர் வந்து ரொம்ப சரளமாக அந்த ஆங்கிலத்தை பேச ஆரம்பித்தோடனே, அதுவும் வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது. வந்து ஒரு நிமிஷம் அப்படியே அந்த மிரரில் பார்க்குறாங்க. வந்து இந்த லேடி பார்க்குறாங்க. பார்த்தா உண்மையாகவே வந்து ஒரு நீட்டாக ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கரெக்டாக அளவான மேக்கப்போட பார்க்குறப்ப அந்த லுக்கு தெரியல. ஒரு படித்த பார்த்துட்டு ரொம்ப இதுவாகுது. அந்த ஆங்கிலத்தில் தொடர்ந்து அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணு ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக பேச ஆரம்பிக்குது. வந்து நீங்கள் பெங்களூருக்கும் ஏர்போர்ட்டுக்கும் கிட்டத்தட்ட 40 கிலோமீட்ரு. அந்த பெண் கேட்குறாங்க, நீங்கள் நினச்சா டாக்ஸியில் வந்திருக்கலாமே, குழுன்னு ஏசி போட்டு, நீ ஏன் ஆட்டோ இது பண்ணிங்கன்னா, இல்லை எனக்கு டாக்ஸியில் போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. வந்து நான் இந்தியாவுக்கு வந்தேன்னா பெரும்பாலும் நான் ஆட்டோவில் தான் பயணம் பண்ணுவேன் அப்படின்னு பேசிக்கிட்டே வராங்க. ஒரு கட்டத்தில் தப்பாக நினச்சிக்க மாட்டியாமா அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. இந்த ஆட்டோவில் உள்ள கேளுங்க மேடம் அப்படின்னு. நல்லா ஆள் பார்க்குறது பெரிய இடத்து பொண்ணு மாதிரி இருக்கிற, நல்லா பெரிய படிப்பு படிச்சிருக்க, ஆட்டோ ஓட்டுறியே, ஏன் ஆட்டோ ஓட்டக்கூடாதான்னு சிரிச்சுக்கிட்டே அவங்க சொல்கிறாங்க. ஐயோ, ஆட்டோ ஓட்டுறதை நான் கேவலமாக சொல்ல, நல்லா படித்த பொண்ணாக இருக்கு, என்ன படிச்சிருக்க அப்படின்னு ஒரு டபுள் டிகிரி சொல்லும் பொழுது, அதுவும் கோல்டு மெடலிஸ்ட் அப்படின்பொழுது இவங்களுக்கு பெரிய ஆச்சரியமாயிடுது. அந்த காஃபி ஷாப் பண்ண கொஞ்சம் ஆட்டோ நிறுத்துமான்னு. இல்லை நம்ம போகலாம், இல்லை நிறுத்துமா, நான் எக்ஸ்ட்ரா கூட அல்ல எக்ஸ்ட்ராலாம் வேணான்னு பேச ஆரம்பிக்கிறார். அந்த பெண்மணி யாருன்னா, ஒரு ஐடி நிறுவனத்தில், ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் உள்ள ஒரு ஐடி நிறுவனத்தில் 9 வருடமாக மேலாளராக இருந்த பெண்மணி, இந்த ஆட்டோ ஓட்டுற அந்த லேடி. இவங்களுக்கு பெரிய ஆச்சரியமாயிடுது. நானும் ஐடி செக்டரில் தான் இருக்கேன், எந்த பல நிறுவனங்கள் இருக்குது, ஏன் அந்த மாதிரியான ஒரு ஆள் கிட்டத்தட்ட ₹1,00,000 சம்பளம், ₹1,00,000 மேலேயே, அதை விட்டுட்டு இதை வந்து ஏமா ஓட்டுற அப்படின் பொழுது, இல்லை நீங்கள் சொன்னது ரைட் தாங்க, 9 வருஷம் இந்த ஃபீல்டில் இருந்துட்டேன். நீங்கள் ₹1,00,000 தாண்டி நான் வந்து ₹3,00,000 ₹3,50,000 வாங்கினேன் மாதம். ஆனால் பார்த்தீங்கன்னா வெளியே தான் நான் ஐடியில் வேலை பார்க்குறேன், காரில் போகிறேன், நல்ல ஒரு டீலக்ஸ் ஃப்ளாட்டில் இருக்கிறேன், நான் பீட்சா பர்கர் இதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றேன், ஸ்டார் ஹோட்டலில் தான் போய் நான் வந்து டின்னர் முடிப்பேன். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும், பனிச்சுமை, ஒரு தீராத ஒரு மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் பண்ணுவேனே கண்டி சரியாக தூக்கம் வராது, ஸ்லீப்பிங் டேப்லெட் எடுத்துப்பேன், யோகா பண்ணுவேன், மனசு அதுக்குள்ளே போகாது, தியானம் பண்ணுவேன், அதுக்குள்ளே போகாது. அடுத்து என்ன ப்ராஜெக்ட் பண்ணணும், அடுத்து வந்து டீம் லீடர் என்ன சொல்லுவாங்க, அடுத்து நமக்கு ஹெட் என்ன வந்து திட்டுவாங்க, எல்லாரும் முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி அவமானப்படுத்துவாங்க, இந்த ப்ராஜெக்ட் எப்படி முடிச்சாகணும், இது மைண்டுக்குள்ளே ஓடி 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 ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் சும்மா வெறுமனவே சாப்பிட ஆரம்பித்தேன். கடமைக்குன்னா படுத்துக்கிட்டு இருந்தேன். ஓட ஆரம்பித்தேன். இந்த கை நிறைய சம்பளம் தான் கட்டி நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடையாது மேடம். அப்படி நீங்கள் வேறு ஜாப் எடுத்துக்கலாமே அதுலேயே அப்படின்னா, நான் அதையும் மாற்றி பார்த்தா இல்லை, அதுக்கு நீ இருந்த இதுவுக்கு சரியாக செட் ஆகலைன்னு சொல்லி மறுபடியும் மாற்றினாங்க. இப்படியா 9 வருஷம் வந்து எனக்கான விஷயம், எனக்கு பிடித்தமான விஷயம்னு ஒன்றுமே கிடையாது. நான் திரும்ப சொல்கிறது தான், நல்ல ஒரு சொகுசான காரில் போவேன், ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிடுவேன்,
டிஸ்கோத்துக்கு போவேன், பஃப்ல இருப்பேன், எல்லாமே ரைட்டு. ஆனால் அடுத்த நாள் என்ன அப்படின்ட்டு வந்து நைட்டே மண்டை குடைச்சல் ஆகிடும். இது வந்து ஒரு பணிச்சுமை, இதை தாண்டி வந்து மனசோர்வு, ஒரு கட்டத்தில் எனக்கு பைத்தியம் முடிச்சிடும் பொழுது ஆகிட்டு வந்து இன்னும் நான் இன்க்ரிமெண்ட் தரோம், நீ வேலையை விட்டு போகாதன்னு டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஆசை காட்ட ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்தில் தாங்க முடியல, வேலையை விட்டாச்சு. விட்டுட்டு மற்ற நிறுவனங்களுக்கு நான் வந்து அப்ளிகேஷன் போடுறேன். இங்கே பேப்பர் போட்டாச்சு, வெளியே வந்தாச்சு. ஆனால் எப்படியோ மற்ற நிறுவனங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஐடி செக்டரில் உள்ள எல்லாருக்கும் ஒரு கான்டாக்ட் இருக்குல்ல, நீ எங்ககிட்ட எங்கள் கம்பெனிக்கு வந்துடுறியா, அவங்க இவ்வளோ கொடுத்தாங்களா, இதை தாண்டி அவ்வளோ கொடுக்குறோம், இதுங்க வந்துடுறியா, இப்படியா டிமாண்ட் இருக்கு. அதாவது வந்து தொழில் நான் வேற ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டா இது இங்கே தான் எடுத்துக்கிட்டு வருது, திரும்பவும் இதுக்குள்ளான்ட்டு. ஒரு நாள் இது போல தான் நான் உங்களை மாதிரி தான் ஒரு ஆட்டோவில் ஒரு பெண்மணி கூட பேசிக்கிட்டு நான் பயணம் பண்ணேன். அந்த பெண்மணிக்கு 4 குழந்தைகள், ஒரு கணவர், ஒரு சாதாரண குடியிருப்பில் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, காலையில் ஒரு 9 மணிக்கு நான் ஆன் பண்ணுவேன் ஆட்டோ ஆன்லைனை, ஒரு 5:30 மணிக்குள்ளே எனக்கான வருமானம், போதிய வருமானம் கிடைச்ச உடனே ஆஃப் பண்ணிவிட்டு என் குடும்பத்தை பார்க்க போயிடுவேன், என் குழந்தைகளை பார்க்க போயிடுவேன், என் கணவருக்கு சமைச்சு போடுவேன், போதும். அவங்க நினச்சா அவங்க என்ன சொல்கிறாங்க, நைட்டு 10 மணி 11 மணி வரைக்கும் நான் ஆட்டோ ஓட்டலாம், எனக்கு அவ்வளோ வருமானம் வரும். ரெகுலராக எனக்கு வரவங்க, ஆட்டோவில் வரவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் மீறி எனக்கு இது போதும், இந்த நிறைவா ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் அப்படின்னா போதும். அதுலேருந்து ஒரு 10 ரூபா கூட அதிகமாக நினச்சி நான் ஓட்டினது கிடையாது. என் மனசை அந்த அளவு கரெக்டாக வச்சுக்கிட்டேன் நான். அப்படின்போது அந்த பெண்மணியை பார்த்து எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஏன் நம்மளால் முடியாதா, ஏன் இப்படி ஒரு நல்ல நம்ம சுதந்திரமான ஒரு வாழ்க்கை நம்மளால் வாழ முடியாதா அப்படின்ட்டு தான் நான் இந்த ஆட்டோ டிரைவராக நான் வந்தேன். நான் இங்கே வந்தேன். நான் மாதத்திற்கு 60,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். அதை தாண்டி நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு பிக்கல் பிடுங்கல் இல்லை, போதும். இந்த 9 வருஷம் என் இளமையை தொலைச்சேன், என் கனவை தொலைச்சேன், என் ஆசைகளை தொலைச்சேன். பணம் 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 பின்னான்னு அது பின்னாடி தான் ஓடிக்கிட்டு இருந்தேன். ஒன்றுமே இல்லை. கடைசியில் ஒரு பிட்சாவை கூட பார்த்தீங்கன்னா வெறும் மண்ணு சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவேன். எங்கேயாவது போனால் என்ஜாய் பண்ண மாட்டேன், அங்கே கடமைக்கு நின்று சிரிப்பேன், படுத்த தூக்கம் வரவே வராது. எவ்வளோ நேரம் நான் ஃபோனை பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு பெரிய நண்பர்கள் வட்டாரம் கிடையாது, யாரும் கிட்ட நெருங்க மாட்டாங்க. ஏன்னா இவள் சிடுமுஞ்சி எரிஞ்சு விழுவா அப்படின்னு அந்த கோபத்தை பூரா மற்றவங்க மேலே காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. என்னுடைய அப்பா அம்மா எங்கேயோ கர்நாடகாவில் ஒரு கிராமத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு பொண்ணு வந்து கை நிறைய சம்பாரிச்சு கொடுக்குறாங்க மட்டும்தான் தெரியுது. இதை தாண்டி என்னுடைய ஆசாபாசம் இருக்குது. எனக்கு ரொம்ப சுதந்திரம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மேடம். அதுக்கு தான் இந்த தேர்ந்தெடுத்தேன். இது ஏன் எல்லாரும் இது ஏன் அப்படின்னு, ஆட்டோ ஓட்டுறது அவ்வளோ கேவலமான ஒரு விஷயமா அப்படின்னு அந்த பெண்மணி, ஆட்டோ ஓட்டுறது அவ்வளோ கேவலமான விஷயமா, அப்படி ஒன்றும் கிடையாதுங்களே அப்படின்னு. நீங்கள் எல்லா ஆட்டோக்காரங்களையும் எல்லாத்தையுமே கேவலமாக நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க? வந்து யாரோ ஒருத்தர் அங்கே ஒன்று இங்கே ஒன்று தப்பு பண்ணுவாங்க, யாரோ ஒருத்தர் தகராறு பண்ணுவாங்க, ஏதோ ஒன்று நடந்துப்பாங்க. அதை தாண்டி ஒரு நல்ல தொழில் இது. வந்து நான் ஐடியில் இருந்தேன், நான் மேனேஜராக இருந்தேன், என் கீழே வந்து 60-70 பேர் வேலை பார்த்தாங்க. இன்றைக்கி நான் மகிழ்ச்சியாக ஒரு ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேன். நான் நினச்ச போது அந்த ஆப்பை ஆன் பண்ணுவேன், எனக்கான வருமானம் வந்தால் ஆப்பை ஆஃப் பண்ணிட்டு நான் போயிடுவேன். நான் நிம்மதியாக இருக்கிறேன், நல்லா சாப்பிட்றேன், நல்லா தூங்குறேன், ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழறேன் அப்படின்னு இந்த பெண்மணிக்கு ஒரு பெரிய இதுவாகி, அவங்களுக்கு பெரிய ஆசையாகி போச்சு. நான் கூட ஆட்டோ ஓட்டலாம் போல இருக்குது அப்படின்ற அளவுக்கு. ஏன் மேடம் உங்களுக்கு என்ன தலையெழுத்தா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சு. காரணம் என்னன்னா, நானும் உங்கள் கதை தான் மாதிரி தான்மா. வந்து இன்னைக்கு துபாயில் இருப்பேன், நாளைக்கு ஓமனில் இருப்பேன், அடுத்து குவைத்தில் இருப்பேன், இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா லண்டனில் இருப்பேன், பெங்களூருக்கு வருவேன், சென்னைக்கு போவேன். எங்கே ஓடுறோன்னு தெரியாமல் ஓடிக்கிட்டே தான் இருக்கிற, என்ன சம்பாதிக்கணும்னு சம்பாதிச்சுக்கிட்டே தான் இருக்கிற. அதை தாண்டி ஒரு நிம்மதியே இல்லை. உன்னை பார்த்த பிறகு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, உன்னை பார்த்த பிறகு அவ்வளோ பொறாமையாக இருக்குது. அதெல்லாம் மீறி ஆட்டோ ஓட்டுறியாமா, உன்னை யார் கட்டிப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லை அப்படின்னா, இல்லை என்னை கட்டிக்கிறதுக்கு ஒருத்தர் ரெடியாக இருக்காரு, அப்படி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னால் அதை பற்றி கவலையே இல்லை, ஐ டோன்ட் கேர். என்ன நான் திரும்பவும் சொல்கிறேன், ஆட்டோ ஓட்டுறது அவ்வளோ கேவலமான ஒரு விஷயமா? உண்மையாக சொன்னோம்னா இந்த பெங்களூர் மாதிரியான நகரங்களில் இந்த டிராஃபிக் நடுவில் ஒருத்தரை கொண்டு போய் பத்திரமா சேர்க்குறல்ல, அதை விட வேறு என்னங்க வேணும்? அதை விட வேறு என்ன வேணும்? அதுவும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னே போய் ஆட்டோ போய் நம்ம பிடிக்கணும், ரோட்டில் போய் நிற்கணும், வந்து ஆட்டோ ஸ்டாண்டில் போய் சொல்லணும், இல்லை சொல்லி வைக்கணும் முன்கூட்டியே. இப்போ நம்ம வாசல் தேடி வருதுங்க. இன்றைக்கி நம்ம புக் பண்ணோம்னா நம்ம வாசல் தேடி லொக்கேஷன் பார்த்து அவங்களே வராங்க, அவங்களே ஃபோன் பண்ணுறாங்க, சார் இந்த லேண்ட்மார்க்கில் நிற்கிறேன், இன்னும் கொஞ்சம் உள்ளே வரவா,
ஏற்றிட்டு போவா எங்கே அப்படின்னு அந்த அளவுக்கு ஆயிடுச்சு வந்து. அதேமாரி சில பேர்லாம் யாரோ ஒரு 2-3 பேர் தான், சார் ஒரு எக்ஸ்ட்ரா 20 ரூபா போட்டு கொடுங்க, இல்லைனா ஒரு 30 ரூபா போட்டு கொடுங்க சார், பெட்ரோல் விலை ஏறி போச்சு. மற்றவங்களும் இந்த பெரும்பாலும் இந்த யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க, அவங்க வந்து யாரும் கூச்சப்பட்டு கேட்க மாட்டாங்க. போதும் இதோட இல்லைங்கன்னா மீதி சில்லறையே கூட நான் கொடுத்துட்றேங்கன்னு வாங்க. இல்லைங்க அதில் என்ன காட்டுதோ அதை மட்டும் ஜிபே பண்ணுங்கன்னு. ஏன்னா எல்லா தொழிலும் வந்து இறைவனுக்கான ஒரு தொழில் தாங்க. எல்லா தொழிலும் நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு விஷயம் ஆகிட்டா அந்த தொழில் ஒரு மேன்மையான தொழில் தான். இந்த பெண்மணிக்கு இந்த இவ்வளோ இன்டர்நேஷ்னல் லெவலில் இவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது. இந்த பெண்மணிக்கு அவங்கள பார்க்கும் போது அந்த ஆட்டோ டிரைவரை பார்க்குறது பொறாமை ஆயிடுச்சு ஒரு கட்டத்தில். இது நிஜமாக பெங்களூரில் நடந்த சம்பவம். பொறாமை ஆயிடுச்சு. நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அவங்களுடைய கார்டை கொடுத்து, நீ திரும்பவும் ஐடி செக்டருக்குள்ளே வரணும்னு ஆசைப்பட்டா நீ இப்படி ஆட்டோ ஓட்டிட்டு எந்த அளவுக்கு மனநிலையோட ஒரு ஃப்ரீயான ஒரு மனநிலையோடு இருக்கிறியோ அதே மாதிரியான ஒரு ஜாப் என்னுடைய கம்பெனியில் நான் கொடுக்குறேன், நீ மன மாதிரி வந்தேன்னா இந்த புடிமான்னு சொல்லிட்டு அவங்களுக்கான இடத்த வந்து இறங்கிட்டு அந்த பெண்மணியை அந்த ஆட்டோ போகிற அந்த கடைசி புள்ளி வரைக்கும் அவங்க பார்த்துட்டு இருந்துருக்காங்க. காரணம் என்னென்னா நமக்கு பிடிச்சமான தொழில் தாங்க என்றைக்கும் சிறந்தது. நம்முடைய மனசு தான். எதுக்கு ஓடுறோம், ஏன் ஓடுறோம், எதுக்கு சம்பாதிக்கிறோம், எதுக்காக இப்படி அலையிறோம் ஒன்றுமே தெரியல நமக்கு. வந்து ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கோம். சென்னை மாதிரியான பெருநகரங்களில் நிறைய பேர் எதுக்காக இவ்வளோ தூரம் போகிறாங்கன்னு தெரியவே இல்லை. அதை தாண்டி அந்த பெண்மணி பாருங்கள், அவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்தவரும் நான் ஆட்டோ தாயா ஓட்டுவேன், நீங்கள் என்னையா பண்ணுவீங்க அப்படின்னு இறங்கி வர்றதுக்கு அதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும். அந்த சகோதரிக்கு வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.